شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصمه. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على نبينا وحبيبنا وقاعدنا وقرة أعيننا عليه أفضل الصلاة وأتم التسليم أما بعد. கண்ணியத்திற்கும் மதிப்புக்கும் உரிய அன்பான நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த ரமதானுடைய மாதத்தை தந்திருக்கிறான். இந்த ரமதானுடைய மாதம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததோ அது போன்று அதிலே ஒரு இரவு இருக்கிறது. இந்த இரவை பற்றி நாம் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறோம். லைலத்துல் கத்ர் என்கிறோம். இதனிடத்திலே பல கருத்து வேற்றுமைகள் உலமாக்களிடத்தில் இருந்த போதிலும் எப்பொழுது வருகிறது, எந்த மாதம் வருகிறது, எந்த நாட்களிலே வருகிறது, அதிகமான உலமாக்களுடைய மிக வரவேற்கத்தக்க கருத்து என்னவென்றால் அது கடைசி பத்திலே வருகிறது, அதுவும் ஒற்றைப்படை நாட்களிலே வருகிறது என்று கூறியிருக்கிறார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாட்களிலே எவ்வாறு இருந்தார்கள் என்று நாம் பார்ப்போமே. ஆனால் நபி அவர்களை பற்றி வருகிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷத்த மிஸரஹு, நபி அவர்கள் தன்னுடைய அந்த கீழாடையை மிக இறுக்கமாக கட்டிக்கொள்வார்கள். வஹ்யா லைலஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரவிலே நபி அவர்கள் மிக நீண்ட நேரம் நின்று வணங்குவார்கள். இது நபியுடைய அந்த வளமையாக இருந்திருக்கிறது. எனவே இது உயர்ந்த ஒரு மாதம். இந்த மாதத்திலே இந்த சிறந்த இரவிலே தான் அல்லாஹ் இன்னா அன்ஸல்நாஹு, இந்த குர்ஆனை அல்லாஹ் இறக்கியதாக சொல்லி காட்டுகிறான். குர்ஆன் இந்த புனிதமான இரவிலே தான் இறக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த புனிதமான இரவை நாம் மிக புனிதமாக கருத வேண்டும். ஒற்றைப்படை நாட்களிலே நாம் தேட வேண்டும், இந்த லைலத்துல் கத்ரை தேட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட நீண்ட ரக்காத்துகளாக நபியவர்கள் தொழுதிருக்கிறார்கள். இஸ்திக்ஃபார் அதிகமாக செய்திருக்கிறார்கள். நாம் இந்த இரவுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? சில வேளை பொழுதுகளிலே அதிகமானவர்கள் 27ஆம் அன்றுடன் பள்ளிக்கு செல்வது, அதிலே துஆ கேட்பது, அதனுடன் அவர்கள் விட்டு விடுவார்கள். அதனுடன் 27ஆம் நாளுடன் அவர்கள் விட்டு விடுவதுண்டு. ஆனால் 29வது நாளும் இருக்கிறது அங்கே ஒற்றைப்படை நாள். அதை நாம் மறந்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, நாம் அவ்வாறு செய்யக்கூடாது. 27க்கு பிறகு வரக்கூடிய 29ஐயும் நாம் உயிர்ப்பிக்கின்றவர்களாக மாற வேண்டும். அதிகமாக நம்மிடத்திலே வளமை இருக்கிறது, 27 முடிந்ததன் பிறகு லைலத்துல் கத்ர் முடிந்து என்று நாம் நினைக்கிறோம். அவ்வாறு அல்ல. ஒற்றைப்படை நாட்களிலே தான் இந்த இரவு இருக்கிறது என்ற ஒரு உலமாக்களுடைய அதிகமானவர்களுடைய கருத்து இருக்கிறது. எனவே இந்த நாட்களை நாம் உயிர்ப்பிக்க வேண்டும். இந்த நாட்களிலே பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. 1000 மாதங்களை விட சிறந்த இரவு, மிகப்பெரிய அருள்மிக்க இரவு. மலக்கள் இறங்குகிறார்கள். தத்தனஸ்ஸலு மலாயிகத்து, அந்த இரவிலே மலக்கள் இறங்குகிறார்கள். அருட்களை கொண்டு அவர்கள் இறங்குகிறார்கள். நாம் கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் இந்த இரவிலே ஏற்றுக்கொள்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, இந்த இரவுகளில் நாம் மிக பிரயோசனமாக அல்லாஹ்விடத்திலே கையேந்தக்கூடியவர்களாக, அழுதவர்களாக, பச்சாதாபப்பட்டவர்களாக நம்முடைய அமலை ஏற்றுக்கொள்ளுனாயினே. அத்தோடு நாம் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும். எந்தெந்த பாவங்களிலே நாம் ஈடுபட்டிருந்தோமோ, நாம் சர்வசாதாரணமாக வட்டி போன்ற விடயங்கள், சர்வசாதாரணமாக பொய் சொல்லுதல், காரணமின்றி நாம் பொய் சொல்லுகிறோம், காரணமின்றி வட்டி கொடுக்கிறோம், வாங்குகிறோம், எடுக்கிறோம், காரணமின்றி பிறரை பற்றி பேசுகிறோம், காரணமின்றி பிறரை பற்றி தப்பெண்ண கொள்கிறோம். இவை அனைத்திற்கும் நாம் இந்த நாட்களிலே தௌபா செய்ய வேண்டும். இன்றிலிருந்தே, இப்பொழுதிலிருந்தே நாம் தௌபா செய்ய வேண்டும் என்ற அல்லாஹ் எப்பொழுது அடியார்களிடத்திலே தௌபா செய்கிறார்கள் என்று அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். ஹதீஸிலே வந்திருக்கிறது, இன்னல்லாஹ யப்சுத்து யதஹு பில்லைலி லியதூப முஸீஉன் நஹார், பகலிலே பாவம் செய்த அடியார்கள் இரவிலே கையேந்துவதற்காக அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக. இரவிலே பாவம் செய்த அடியார்கள் பகலிலே பாவ மன்னிப்பு தேடுவதற்கு அல்லாஹ் தன்னுடைய 2 கரங்களை விரித்து காத்து கொண்டிருக்கிறான். எனவே நாம் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வோம். இந்த நாட்களை மிக பெருமதியான நாட்களாக நாம் ஆக்கிக்கொள்வோம். அதிலே மிக முக்கியமாக கண்ணியமானவர்களை நாம் உறுதி கொள்வோம், நாம் இதற்கு பிறகு எந்த பாவம் செய்ய மாட்டோம். பாவத்திலே வெறுப்பை தருமாறு அல்லாஹ்விடத்திலே கேட்போம்.
நல்ல அமல்களிலே ஆசையை தருமாறு அல்லாஹ் இடத்திலே கேட்போம். அதிகமாக நாம் துஆ கேட்போம். அது மாத்திரமல்ல, இந்த ரமதானுடைய காலப்பகுதிகளிலே நோன்பு திறக்கின்ற நேர பகுதிகளிலே நம்முடைய குழந்தைகளை வைத்து கொண்டு அவர்களுக்கு எவ்வாறு துஆ கேட்பது என்று நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இவ்வாறு தான் துஆ கேட்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே நெருங்குகின்ற அமல்களை தருமாறு அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். பாவத்திலே வெறுப்பை தருமாறு கேட்க வேண்டும் என்று அவர்களுக்கு துஆவை நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். எனவே அல்லாஹ் நம் அனைவருடைய இந்த ரமதானையும் கபூல் செய்வானாக. பாவத்திலே வெறுப்பை தந்தருவானாக. அவன் பக்கம் மீளக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கிடுவானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் فمن شهد منكم الشهر فليصمه